ஆகாஷின் வீட்டின் அழைப்பு மணி ஒரு நொடிகூட ஓயாமல் அலறிக்கொண்டே இருந்தது. கதவை திறந்த செல்லம்மாவுக்கு பேரதிர்ச்சி. அங்கே வெற்றி கண்கள் சிவக்க ஆவேசமாக நின்று கொண்டிருந்தான். அவனது மூச்சுக்காற்றில் கோபத்தின் அனல் தெரிந்தது. உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு இங்க வந்த என்று செல்லம்மா அதட்டலாக கேட்க முயன்றார். ஆனால் வெற்றி அவரை பேச விடவில்லை. என் தங்கச்சியை நடுத்தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் குழந்தை எங்க என்று கத்திக்கொண்டே வெற்றி ஒரு புயலைப் போல வீட்டிற்குள் நுழைந்தான். சத்தம் கேட்டு சுப்பையா ஓடி வந்தார். பின்னாலேயே அஸ்வினும் அகிலாவும் ஒருவித நக்கலான பார்வையுடன் வந்து நின்றனர். ஏ தம்பி, இது இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் வீடு. இங்கே வந்து சத்தம் போட்டா உள்ள தள்ளிடுவோம், ஜாக்கிரதை என்று சுப்பையா மிரட்டினார். வெற்றி சிரித்துக்கொண்டே, இன்ஸ்பெக்டர் வீடா? இன்ஸ்பெக்டர் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து ஒரு பொண்ணை இப்படித்தான் அசிங்கப்படுத்துவீங்களா? டேய் அஸ்வின், நீயே இங்கே தான் இருக்கியா? என் தங்கச்சி வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அந்த பொய்யான வீடியோவை வச்சு என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்த பார்க்குறியா என்று அஸ்வினை நோக்கி பாய்ந்தான் வெற்றி. அஸ்வின் மிகவும் நிதானமாக ஒரு சிறு சிரிப்புடன் பேசினான். வெற்றி, பதட்டப்படாத. உன் தங்கச்சி செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதைத்தான் காட்டினேன். இங்கே பாரு, ஊரே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஆகாஷ் இங்கே இருந்திருந்தா இந்நேரம் நிலைமையே வேற. வெற்றி கத்தினான். ஆமாண்டா, ஆகாஷ் இருந்திருந்தா இப்போ நிலைமையே வேற. ஆகாஷ் இங்கே இல்லாததுனால தான் உனக்கு வசதியாக போச்சுல்ல என்று வெற்றி இடக்காக கேட்டான். ஆகாஷ் மட்டும் இங்கே இருந்திருந்தா உன்னோட முகத்திரையே கிழிச்சிருப்பான். அவனோட மனசில் சந்தேகத்தை விதைச்சி என் தங்கச்சியை கைவிட வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் அது நடக்காது. அகிலா குறுக்கிட்டு, என்னடா பேசுகிற? உன் தங்கச்சி ஒருத்தங்க தொடர்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சோம் அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? குழந்தை வேணும்னு கேட்குறியே, ஒரு ஒழுக்கம் இல்லாத பொண்ணுக்கிட்ட எப்படி நாங்கள் குழந்தைய ஒப்படைப்போம்? குழந்தை இங்கே தான் இருக்கோம் என்று கத்தினாள். வெற்றி கர்ஜித்தான். ஒழுக்கம் பற்றி நீங்கள் பேசாதுங்க. என் தங்கச்சி தங்கம், அவளை பற்றி பேசுகிற தகுதி உங்கள் யாருக்கும் இல்லை. இப்போ மரியாதையா என் குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்களா, இல்லை நான் போலீஸை கூப்பிடட்டுமா? செல்லம்மா ஏளனமாக சிரித்தார். என்ன போலீஸை கூப்பிடுறியா? கூப்பிடு. உன் மாப்பிள்ளையே ஒரு போலீஸ் தான். அவரே வரும்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கட்டும். அது வரைக்கும் குழந்தை இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகராது. முடிஞ்சா என்ன வேணாலும் செஞ்சிக்கோ என்று சொல்லிவிட்டு கதவை சாற்ற முயன்றார். வெற்றி கதவை தடுத்து பிடித்தான். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அந்த பச்சை குழந்தைய ஒரு தாய்கிட்ட இருந்து பிரிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? இதோ பாருங்க, மரியாதையாக குழந்தைய கொடுங்க, இல்லைன்னா இந்த வீட்டையே நான் ரெண்டாக்கிடுவேன். அந்த வீட்டில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியது. அஸ்வினோ தனது திட்டப்படி ஒரு பெரிய கலைபரத்தை உருவாக்கி வெற்றியையும் ஒரு வன்முறையாளனாக மாற்ற காத்து கொண்டிருந்தான். வீட்டிற்குள் நடக்கும் சத்தத்தை கேட்டு அறைக்குள் இருந்த வர்ஷினியின் மகன் அழுது கொண்டே வெளியே ஓடி வந்தான். வாசலில் நின்றிருந்த வெற்றியை பார்த்ததும் அந்த பிஞ்சு முகத்தில் ஒரு மின்னல் போன்ற நிம்மதி பரவியது. மாமா மாமா என்று விக்கிக் கொண்டே கைகளை நீட்டி வெற்றியை நோக்கி ஓடி வந்தான். தன் தாயை பிரிந்த தவிப்பும் பயமும் அவன் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. வெற்றியின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. வாடா செல்லம், மாமா மாமா வந்துட்டேன் என்று குனிந்து அவனை தூக்க முயன்றான். ஆனால் அதற்குள் செல்லம்மாவும் சுப்பையாவும் குறுக்கே பாய்ந்து குழந்தையை வழிமறித்தனர். செல்லம்மா குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு பின்னாடி நகர்ந்தார். குழந்தை கிட்ட வராதடா, நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த சரவணங்கூட சேர்ந்து வாழலாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது என்று நஞ்சை கக்கினார். குழந்தை மாமா வேணும், மாமா வேணும் என்று அழுது கொண்டே இருந்தது. சுப்பையா வெற்றியை தடுத்து நிறுத்தி, தம்பி மரியாதையா இங்கேருந்து கிளம்பிடு, குழந்தையை தர முடியாது என்று பிடிவாதமாக சொன்னார். வெற்றியின் கோபம் இப்போது எல்லை கடந்தது. என்ன குழந்தைகிட்ட போக விடாமல் தடுக்கிறீங்களா? உங்கள் மகன்கிட்டையே நான் பேசிக்கிறேன் என்று ஆவேசமாக தனது செல்போனை எடுத்தான். முதலில் இன்ஸ்பெக்டர் ஆகாஷுக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று சொன்னது. சரி, வசந்துக்காவது ஃபோன் பண்ணுவோம் என்று வசந்தின் எண்ணிற்கு அழைத்தான். வசந்தும் ஆகாஷுடன் காரில் இருந்ததால் அவன் ஃபோனும் அதே நிலையில் இருந்தது. 2 பேருடைய ஃபோன்களும் ரீச் ஆகாமல் போகவே வெற்றியின் பதற்றம் இன்னும் அதிகமானது. வெற்றி ஃபோனை தரையில் அடிக்காத குறையாக பிடித்து கொண்டு அஸ்வினை முறைத்தான். அஸ்வின், நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும், என் தங்கச்சி சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நாள் சீக்கிரம் வரும். என் குழந்தைய அழ வச்சிட்டு நீங்கள் யாரும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது.
குழந்தையின் அழுகை சத்தம் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. வெற்றி ஒரு பக்கம், சுப்பையாவின் பிடிவாதம் ஒரு பக்கம் என அந்த வீடே ரணகளமாக மாறியிருந்தது. மகன் விடாமல் மாமா மாமா என்று அழுது கொண்டே இருக்க அஸ்வின் நயவஞ்சகமாக ஒரு நாடகத்தை ஆடினான். ஐயோ, குழந்தை பாவம், இப்படி அழுதா அதுக்கு உடம்பு முடியாம போயிடும், இங்க கொடுங்க அத்தை என்று சொல்லி செல்லம்மாவிடமிருந்து வர்ஷினியின் மகனை தூக்கினான். அஸ்வினின் அசுத்தமான கைகள் தன் தங்கையின் மகனை தொடுவதைக் கண்டதும் வெற்றியின் ரத்தம் கொதித்தது. சீறிக்கொண்டு பாய்ந்தவன் யாருமே எதிர்பார்க்காத வேகத்தில் அஸ்வினின் கன்னத்தில் பளார் என்று ஓங்கி ஒரு அறை விட்டான். அஸ்வின் நிலை தடுமாறி போய் சுவரில் மோதி நின்றான். வெற்றி அவனிடமிருந்து மகனை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டான். பின்பு அங்கிருந்தவர்களை பார்த்து கையை நீட்டி எச்சரித்தான். இனிமே எவனாவது என் மருமகன் விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்களுக்கு குழந்தை வேணும்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆகாஷை வர சொல்லுங்க, அவன் வந்து என்கிட்ட பேசி குழந்தைய வாங்கிக்கட்டும். என் பிள்ளைய உங்ககிட்ட விட்டுட்டு போக நான் ஒன்றும் முட்டாள் இல்லை என்று கர்ஜித்து விட்டு மகனோடு அங்கிருந்து வெளியேறினான். வீட்டிற்கு வந்ததும் வர்ஷினி வாசலிலேயே காத்து நின்றாள். வெற்றியின் கையில் மகனை கண்டதும் ஓடி சென்று அவனை தூக்கி அணைத்து கொண்டாள். அந்த பிஞ்சு முகத்தை முத்தங்களால் நனைத்து விக்கி விக்கி அழுதாள். வர்ஷினியின் அப்பா சங்கரபாண்டி மற்றும் அம்மா மீனாட்சி இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். டே வெற்றி, என்னடா நடக்குது? எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை? அந்த வீட்டில் என்னதான் நடக்குது, தெளிவா சொல்லுடா என்று அதட்டலாக கேட்டார். வெற்றி தயங்கி தயங்கி வேறு வழி இல்லாமல் உண்மையை உடைக்கத் தொடங்கினான். அப்பா, அந்த அஸ்வின் பையன் ஒரு பெரிய கிரிமினல். வர்ஷினி காலேஜ் படிக்கும்போதே அவளை மிரட்டி இருக்கான். இப்போ ஆகாஷ் இல்லாத நேரம் பார்த்து ஏதோ ஒரு பொய்யான வீடியோவை காட்டி வர்ஷினி மேலே பழி போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவள் இன்னமும் அந்த அஸ்வினால் பெரிய தொந்தரவை அனுபவிச்சிட்டு இருக்கா. இந்த கொடூரமான உண்மையை சற்றும் எதிர்பாராத சங்கரபாண்டி அதிர்ச்சியில் அப்படியே நெஞ்சியை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். மீனாட்சியோ ஆத்திரத்தில் வர்ஷினியை போட்டு அடிக்க தொடங்கினார். அட பாவி, இவ்வளோ பெரிய கொடுமை உன் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டியே, எங்களை இவ்வளோ பெரிய அவமானத்தில் தள்ளிட்டியேடி என்று கதறி அழுதார். அம்மா அடிப்பதை கூட உணர முடியாத நிலையில் இருந்த வர்ஷினி அப்பா அப்பா என்று அலறினாள். சங்கரபாண்டி மூச்சு திணறலோடு மெல்ல மயக்க நிலைக்கு சென்றார். அப்பா, கண்களை திறங்கப்பா என்று வெற்றி பதறினான். வீடே இப்போது ஒரு போர்க்களமாக மாறியது. சங்கரபாண்டியை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வெற்றி அவசரமாக ஆம்புலன்ஸை அழைத்தான். மறுபுறம் டெல்லி நோக்கி விரைந்து கொண்டிருந்த ஆகாஷ் மற்றும் வசந்தின் கார் திடீரென சாலையோரம் நின்றது. ஆகாஷின் மேலதிகாரியிடமிருந்து வந்த அழைப்பு எல்லாவற்றையும் மாற்றியிருந்தது. மாநாட்டில் பங்கேற்க வேண்டிய முக்கிய அதிகாரிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அந்த கான்ஃபரன்ஸ் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. சரிடா, பாதி தூரம் வந்துட்டோம், இனி அங்கே போயும் பிரயோஜனமில்லை, வண்டியை திருப்பு, வீட்டுக்கே போயிடலாம் என்றான் ஆகாஷ். கார் மீண்டும் ஊரை நோக்கி திரும்பியது. வண்டிக்குள் நிலவிய அமைதியை கலைத்த வசந்த் மெதுவாக ஆகாஷை பார்த்து கேட்டான். ஆகாஷ், எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணி தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்குடா அவங்க கிட்ட அன்னைக்கு அப்படி ஒரு கோபத்தை காட்டின? ஆகாஷ் அவனை முறைத்து பார்த்தான். டேய், அஸ்வினோட அடுத்த திட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா வர்ஷினியை நான் சந்தேகப்படுற மாதிரி நடிக்கணும்னு நீதானடா ஐடியா கொடுத்த? வசந்த் தலையை சொரிந்தான். டே அண்ணா, நான் நடிக்கத்தானே சொன்னேன், ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குடா. நிஜமாவே சந்தேகப்படுறியோன்னு அண்ணி எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய சண்டை நடந்தப்பவே அண்ணியை தனியாக கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இருக்கலாம்ல. ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். சமாதானமா? டே, அவள் முறைச்ச முறைப்பில் என்னையே அடிச்சிருவா போல இருந்துச்சுடா. எனக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் நான் அவகிட்ட பேச போனால் எங்கே என்னோட பாசத்தில் எல்லா உண்மையும் உளறிடுவேணுன்னு தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன். அப்போது சிக்னல் கிடைக்காததால் வராமல் இருந்த நோட்டிஃபிகேஷன்கள் வரிசையாக ஃபோனில் வந்து விழுந்தன. வர்ஷினியின் அண்ணன் வெற்றி பலமுறை இருவருக்கும் ஃபோன் செய்திருப்பது தெரிந்தது. வெற்றி எதுக்கு இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணியிருக்கான்? பதற்றமான ஆகாஷ் உடனேயே வெற்றிக்கு அழைத்தான். மறுமுனையில் வெற்றியின் குரல் ஆவேசத்திலும் அழுகையிலும் கரகரத்திருந்தது. என்ன இவ்வளவு தடவை ஃபோன் பண்ணியிருக்க வெற்றி என்று ஆகாஷ் கேட்க வெற்றி கத்தினான். ஆகாஷ், இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
வர்ஷினியை உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அடித்து அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. என் தங்கச்சி இப்போ வீட்டில் அழுதுகிட்டு இருக்கா. ஆகாஷின் கை நடுக்கத்தில் ஃபோன் கீழே விழுந்தது. அவன் முகம் வெளுத்து போனது. டேய் வசந்த் என்று பதறினான் ஆகாஷ். அங்கே ஏதோ பெரிய விபரீதம் நடந்துடுச்சுடா. அஸ்வின் அவன் வேலையை காட்டிட்டான். வர்ஷினியை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்களாம். வசந்த் அதிர்ச்சியில் காரை வேகமாக நிறுத்தினான். என்னது, அண்ணியை துரத்திட்டாங்களா? அண்ணன் இல்லாத நேரம் பார்த்து அந்த அஸ்வின் இவ்வளோ துணிச்சலாக ஆடி இருக்கானா? விடுங்க அண்ணா, இப்போ போகிறோம், அந்த அஸ்வினோட ஆட்டத்தை முடிக்கிறோம். ஆகாஷின் கண்களில் கோபம் கொப்பளித்தது. தன் மனைவியின் கண்ணீருக்கு காரணமானவர்களை வேட்டையாட அவன் வேகம் எடுத்தான். ஒரு பக்கம் அஸ்வினின் சூழ்ச்சி, மறுபக்கம் கணவனின் சந்தேகம், இப்போது அப்பாவின் இந்த நிலை. இவை அனைத்திற்கும் இடையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் வர்ஷினியின் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது என்ன?